ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்களா? மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். ஆக்சுவலாக கடலை மாவு வந்து 1/4 கிலோ வந்துச்சுன்னா 1/2 கிலோ வேணுன்ட்டார். அது பஜ்ஜி பொறுத்து சேர்த்து எங்கள் ஒரு திருடுறான் பழுத்து வீடாங்க. அதனால் சரி நிறைய இருக்கு, இவ்வளோ மாவு இருக்குல்ல, 1/2 கிலோ இருக்குல்ல, நம்ம அதனால் கொஞ்சம் மைசூர் பாக்கு பண்ணலான்ட்டு. ஏன்னா நெய் இருக்குது வீட்டில், ஸோ பண்ணிடலான்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக என்ன கிடையாது, இது நெய் எடுத்திருக்கேன். இதில் கடலெண்ணெய் நெய் ரெண்டுமே ஊற்றி நம்ம காய்ச்சிக்கணும். வாங்க முதல்ல சுகர் போட்டு பாயில் பண்ணிடலாம். நம்ம சுகர் நினைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பாயில் பண்ணிடணும். ஏப்பா நான் கோலமாக போட்டுருக்கேன் இம்சை. இதில் பாருங்கள், நெய் அண்ட் கடலெண்ணெய் ரெண்டுமே ஈவனாக ஊற்றி நான் பாயில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இருங்க, ஸ்லோவில் வச்சுட்டேன். என்ன நல்ல காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது காஞ்சி சரியாக இருக்கும். என்னப்பா பண்ணுற? சுகர் பாருங்கள் நல்லா கரைஞ்சி இந்த பபுள்ஸ் வந்துடுச்சு. இந்த அளவு பொருள் நமக்கு வந்துட்டாக்கா நம்ம இப்போ பவுட்ரு போட்டு கலக்கலாம். எண்ணெயும் இதுவும் கொஞ்சம் பாயில் ஆகிட்டே இருக்குது. சரி ஆகட்டும். இப்போ நம்ம பவுட்ரு போட்டு கலக்கலாம். கடலை மாவு நல்லா கிளறிட்டே இருப்பா. பாருங்கள், மாவு போட்டுட்டேன். கடலை மாவு இந்த மாதிரி நம்ம உண்டு இல்லாமல் நல்லா நான் ஸ்டெப்பாக கொஞ்சம் கிளறிட்டே ஸ்லோவில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். கருப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் நான் ஒரு கரண்டியாக எண்ணெய். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இங்கே காட்டு. மைசூர் பாக்கு எனக்கு கொடுக்கலன்னா காட்ட மாட்டேன். எல்லாருக்கும் தான் மைசூர் பாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஊற்றி கலரி நல்லா எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது நல்லா லாஸ்ட்டாக பொருன்னு வரணும் மாவு. அதை மைசூர் பாக்கு பார்த்து வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது நம்ம இப்போ கலரினே இருக்கணும். ஆஃப் பண்ணிப்போம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா வந்துடுச்சு பாகு. ஸோ அவ்வளோதான். இது இப்போ நம்ம எண்ணெய் பாருங்கள் வெளியே தள்ளுது. இது எடுக்கிற நேரம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது அந்த நெய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள், அதுதான் இதனோட அளவு. இப்போ நம்ம போட்டு மேலெல்லாம் ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது, அழுத்தக்கூடாது, ஒட்டிடும். பொருன்னு வரணுனாக்கா நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா ஆறினோடனே இந்த எண்ணெய்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பீஸ் போட சொன்னேன், இடா கூடமாக போட்டு வச்சுருக்காரு. மற்றபடி நல்லா வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு, வாசனை, சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் நம்ம வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது நமக்கு நல்லது, நம்மளும் கற்றுக்கலாம். ஸோ ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மைசூர் பாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.